நல்லா இருக்கும்போது எல்லா ஃபங்க்ஷனுக்கும் கூப்பிடுவாங்க. நம்மள இன்வைட் பண்ணுவாங்க. வாங்கம்மா வாங்கன்னு சொல்லி. அவங்க குடும்பத்தில் நடக்கிற எல்லா ஃபங்க்ஷனுக்கும், ஒரு சாமி கும்பிட்றதுக்கும் நம்மள இன்வைட் பண்ணுவாங்க. நம்மள கூப்பிடுவாங்க, பண்ணுவாங்க. அப்போ தானே நம்ம நெனைப்போம், சரி நம்ம மேலே எவ்வளோ பாசமாக இருக்காங்கல்ல. ஒரு சின்ன சின்ன சாமி கும்பிட்றதுக்குமே கூப்பிட்றாங்க, வர சொல்கிறாங்க, சொல்கிறாங்க, நம்மளுக்கு கவனிக்கிறாங்களே அப்படின்ட்டு நம்ம இருப்போம். ஆனால் இது எல்லாமே அவங்களோட சூழ்ச்சி தான் அப்படிங்கிறது நம்ம பட்டதுக்கப்புறம் தான் தெரியுது இல்லையா? எவ்வளவோ ஏமாற்றியாச்சு, எவ்வளவோ ஏமாந்தாச்சு. இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஏமாற்றம் வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது. அதுதான் என்னோட நோக்கம். அதனால தான் இதை நான் ஷேர் பண்ணுறேன். இதனால் எனக்கு மற்றவங்களுக்கு அவேர்னஸாக இருக்கணும் என்னோடய ஆடியோ, வீடியோ. அதுதான். யாரும் இந்த மாதிரி ஏமாறாதீங்க. அதே மாதிரி இப்பயும் சொல்கிறேன், நல்லவங்க இருக்காங்க, இன்றைக்கும் இருக்காங்க. நல்லவங்களும் இருக்காங்க. அதே சமயம் அதே அளவு கூடுதலாகவே, இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே இந்த மாதிரி ஆட்களும் இருக்காங்க. இன்றைக்கி பொதுநலமாக இருக்கிறத விட சுயநலமாக இருக்கிறவங்க தான் ஜாஸ்தி. நம்ம மட்டும் வாழ்ந்தால் போதும், நம்ம குடும்பம் வாழ்ந்தால் போதும், நம்ம அடுத்தவங்கள நம்மள கனெக்ஷனில் வச்சுப்போம். நம்ம அதை வந்து ரொம்ப ரொம்ப டீப்பாக வச்சுப்போம். நம்ம நல்லா உறவாக பழகுவோம். தாயும் மகளுமாக பழகுவோம். அக்காலும் தங்கச்சியுமாக பழகுவோம். ஆனால் வந்து அந்த மாதிரி பழகிட்டு யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவைப்படாது, பயன்படாது, அவங்களால இனிமேல் எந்த உதவியும் இல்லை, எந்த இதுவும் இல்லை அப்படிங்கிற போது நம்ம தூக்கி எறிஞ்சிடுவோம் அப்படின்னு தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அதுதான் நடந்திருக்கு. அதனால் நீங்கள் பார்த்து சூதனமாக நடந்துக்குங்க மக்களே. எல்லாரையுமே நம்பாதீங்க. உங்களோட இரக்க குணத்தை அவங்கள வந்து பயன்படுத்தி உங்களை ஏமாத்துனாங்கன்னா, கண்டிப்பாக மேலே ஒருத்தன், கடவுள்னு ஒருத்தர் இருக்கார். அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. மக்களை ஏமாற்றலாம், மனிதர்களை ஏமாற்றலாம், நல்ல உள்ளங்களை ஏமாற்றலாம். ஆனால் கடவுளை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது. கடவுள் பார்வையிலேருந்து நம்ம யாருமே தப்பிக்க முடியாது. அது நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நமக்கு துரோகம் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி. நீங்கள் நினைக்கலாம், நமக்கு இவ்வளோ துரோகங்கள்லாம் பண்ணிவிட்டு நம்மளை ஏமாற்றிட்டு அவங்க நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு. நான் இன்றைக்கும் இந்த ஒரு வீட்டு சூழ்நிலையிலையும், இவ்வளோ கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்லேயும் நான் டெய்லி எழுந்தவோட ப்ரே பண்ணுறது, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் நல்லா இருக்கணும், என் குடும்பத்தில் உள்ள எல்லோரும் நல்லா இருக்கணும், எங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்கணும், இப்படி அப்படின்னு அவ்வளோ வேண்டிட்டு தான் நான் இருப்பேன். இந்த நிமிஷமும் அப்படியாப்பட்ட எனக்கு இவ்வளோ பெரிய துரோகங்கள், எனக்கு யாருமே உண்மையாக இல்லை மக்களே. என்னை கூட பழகணும், எங்கள் அம்மா கூட பழகின ஃப்ரெண்டுன்னு சொல்லிவிட்டு, மகன் சொல்லிவிட்டு, இப்படி எனக்கும் வந்து இருக்காங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் நான் யாரை ரொம்ப உச்சியில் வச்சுருந்தேனோ, பெரிய லெவலில் வச்சுருந்தேன், அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட என்னை தூக்கி பந்தாடுறாங்க. இந்த நிலமையில் என்னை வந்து எனக்கு வேதனைகள் அவ்வளோ இருக்குது, சொல்ல முடியல மக்களே. நீங்கள் வந்து தயவு செஞ்சு யாரும் எல்லாரையும் நம்பாதீங்க. உங்களுக்கு நீங்கள் வந்து அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க, பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடணும். அதுக்கு பல கோடி அர்த்தம் இருக்குது. நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யலாம், கண்டிப்பாக செய்யணும். செஞ்சால் ஒன்றும் தப்பு இல்லை. நம்மளும் நல்லா இருக்கலாம், நம்ம குடும்பத்தில் உள்ள நல்லா இருக்கலாம், நம்ம வம்சமே நல்லா இருக்கலாம். அவங்க நீங்கள் நல்லா இருங்கன்னு மனசார வாழ்த்தும் போது. ஆனால் அவங்க உண்மையாகவே கஷ்டப்படுறவங்களாக இருக்கணும், உண்மையாக இருக்கிறவங்களாக இருக்கணும். அவங்களுக்கு செஞ்சால் நம்மளுக்கு புண்ணியம். ஆனால் உங்களை வந்து பயன்படுத்திக்கிட்டு தூக்கி எறிகிறவங்களா இருந்தால், நான் உங்களோட பயன்பாட்டை மட்டும் பயன்படுத்திக்கிட்டு உங்களுக்கே துரோகம் பண்ணுறவங்களா இருந்தால், நீங்கள் பண்ணி புண்ணியமே கிடையாது, அது நமக்கு பாவம்தான். அதனால தான் நாங்கள் சொன்னேன் பார்த்தீங்களா, இத்தனை பேருக்கெலாம் உதவி பண்ணியிருக்கோன்னு. இத்தனையும் நாங்கள் பாவம்தான் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் நினச்சிட்ருக்குறோம் நல்லது பண்ணியிருக்கிறோம், புண்ணியம் பண்ணியிருக்கிறோன்னு. ஆனால் பண்ணது எல்லாமே பாவம்தான் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா அவங்கெல்லாம் அந்த மாதிரி ஆட்கள். புரியுதுங்களா மக்களே? தயவு செஞ்சு புரிஞ்சு நடந்துக்குங்க, உதவி பண்ணுங்கள், பண்ணாமல் இருக்காதீங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை. நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். பார்க்குறோம் எவ்வளோ ஸ்டோரிஸ் பார்க்குறோம், எவ்வளவோ நியூஸு, யூடியூப்பு, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு பார்க்குறோம். இந்த
விளாண்டுட்டு இருந்தாங்க, சரிஞ்சு விழுந்தாங்க, பார்த்தா ஹார்ட் அட்டாக். டான்ஸ் ஆடிட்டு ஒரு ஃபங்க்ஷனில் இருக்காங்க. சின்ன சின்ன பொண்ணுங்க தான், 25 வயசு பிள்ளைங்க அந்த மாதிரி. திடீர்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போதே சரிஞ்சு விழுவுறாங்க. அது மாதிரி ஒரு இயற்கை இது ஆபத்தெல்லாம் வருது. திடீர்னு நிலநடுக்கத்தில் போயிடுறாங்க. அது மாதிரி கிரானிக் டிசீஸு இப்போ எங்கள் குடும்பத்தில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரியும் ஆகுறாங்க. அதனால் எது எது எப்போ என்ன நடக்குங்கிறது யாருக்குமே நிரந்தரம் இல்லாத நிச்சயமில்லாத வாழ்க்கை தான் இது. அப்போது நம்ம சந்தோஷமாகவும் இருந்துட்டு நம்மளை சார்ந்து இருக்கிறவங்களும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறது தப்பே கிடையாது. அது நல்லவங்களுக்கு மட்டும் உதவி பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆட்களுக்கு தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.